நம்ம இன்னைக்கு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி தான் வந்திருக்கோம். பர்மிங்ஹாம்ல இருந்து நம்ம 100 மைல்ஸ் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம். நமக்கு லிட்டரலாக வந்து ஒரு 1.5 hour ட்ராவல் டைம் எடுத்துச்சு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. ஸோ ஃபைனலி வந்து ரீச் ஆகிட்டோம். இன்றைக்கி வெதர் வந்து அப்படி இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு மன தைரியத்தோடு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பண்டிங் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து இங்கே ஓல்டஸ்ட் கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போய் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இங்கே வைன் டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்தையும் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். வாங்க போகலாம். ஈஸியாக இருக்கிற பிரிட்ஜ் மாதிரியே இருக்கு. ரெடியாக உட்காந்துட்டோம். போட்டர் மூவி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி க்ளைம் பண்ணுற இடத்துக்கே போகிறோம். வந்துட்டு இருக்காங்க. விண்டோலாம் உடஞ்சி போயிருக்கு. சைடில் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொன்றுமே காலேஜஸ் ஓடியாருது. நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும். நம்ம ஆளுங்க நம்ம நாட்டு பெண்மணி அங்கே நின்றுட்டு இருக்காங்க. போய் பேசலாம். நல்லா மெயின்டைன் பண்றாங்க. இது என்ன மிஷினா கடை என்னவென்று சொல்லுவோம். நம்ம டெக் ஸ்டூடெண்ட்ஸோட குரு தான் இல்லை. நிறையா இருந்துச்சா போவோம். கேட்டுக்கிட்டீங்களா மக்களே? ஓவரால் 31 காலேஜ் வந்து கிங்ஸ்டனா காலேஜ் தானே. அதுவும் சூப்பரா சன்செட் பார்ப்போம். பை. இப்போ நம்ம போறது தெற்க நோக்கி. A few inches later. நம்ம டைமிங் வந்துருச்சு. ஸோ 2:30 ஆயிடுச்சு. நம்ம ரெடியாக உட்காந்துட்டோம். ஸோ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காலேஜஸ்க்கு மேலே இருக்குது. நம்ம போகும்போது ராமானுஜம் ரிசர்ச்க்கு வந்த காலேஜ் எதுங்கிறது நம்ம வந்து போகிற வழியில பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த கைடு வந்து நமக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு போகிற வழியில எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜஸும் காட்டுவாங்க. ஸோ நம்ம வந்து அதோட ப்ளஸ் எக்ஸ்பிளைன் பண்ணவும் செய்வாங்க. ஸோ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் கேட்டுட்டு உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். I love the Caribbean 15-year class. I love an Oban 14-year. I like Old Pulteney, the maritime mole. What about you? What's your favourites? The university is 800 years old. You pay more money to live in the ugly one than the pretty one. Because if you live in the ugly one, you've got a beautiful view. If you live in the beautiful one, you're freezing in winter and you've got an ugly view of the new one. Kind of backwards. Yeah. Originally called the New Bridge. When Queen Victoria saw it, she said it looks just like the Bridge of Sighs in Venice. The problem was she'd never been to Venice or seen so. The one in Venice linked law courts come back out. So they would say you would take your last sigh, seeing love in the sunshine, walking over the bridge. There are 4 Bridge of Sighs in the world. There's the original one in Venice, the best one here in Cambridge, the worst one is of course in Oxford, and the tackiest in Las Vegas. Okay, what's ducky? Oh no! ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா. ஹாரி பாட்டர் மூவி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டில வந்து ஷூட் பண்ணிருக்காங்க. The way it works is there's 31 colleges that make up the university. 31 colleges. There are only 8 colleges on the river, but they're all part of Cambridge University. Okay. That's 13 or 8? Total 31. In the river, 8 colleges. This is my favourite, the main section of St John's on my right. Okay. Called the wedding cake. It's called the wedding cake. It's a bit like a wedding cake, and also it's perfectly symmetrical. There's only one thing that isn't, and that's its eagle on its entrance, looking to its left-hand side.
to face away in disgust of its rivals, Trinity, on the other side of the river to it. This also on my right is the accommodation blocks. There's our bed. Nobody will employ you. Funny and true. It's a joke, don't worry, but I do actually do great dance. No, I did the trick. For me. Hey! I am half Polish to be fair, so that does constitute. It's a joke. For me. Pole dancing! Yeah. Okay. இங்கே வந்து கைட் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து மொத்தம் 31 காலேஜஸ் இருக்கு. Touch the water. அதில் 8 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு காலேஜை வந்து க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம். அண்ட் அது வந்து ஒரு இங்கே இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய இந்த கேக் வெட்டிங் அந்த மாதிரிலாம் மீன் பண்ணி சொன்னாங்க. எனக்கு அவர் நிறைய விஷயம் சொன்னார். எனக்கு அது பாதி விஷயம் புரியல, பாதி விஷயம் தான் புரிஞ்சுது. This is called Trinity College. ஓகே. Founded by the famous fat English king, King Henry VIII, during the Reformation. So he dissolved the old Catholic Church and created the new Church of England. And rather given land claim from the old church to the new church. இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த காலேஜ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டி காலேஜ். இது ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் காலேஜ். 31 காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் காலேஜ். The top gear racetrack, and they're even a shareholder in the supermarket Tesco's. They have over £4 billion assets. Ridiculous. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அவங்க வச்சிருக்க போட்டிங். நம்ம வந்து per personக்கு 20 pounds பே பண்ணிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக தான் இருக்கும், ரேட் கம்மியாக தான் இருக்கும். பட் நமக்கு கைடு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டாங்க. நமக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம வரணும் அந்த ஒரு போட் ப்ளஸ் வந்து இந்த பண்டர் இருப்பாங்க, அவ்வளோதான். போயிட்டு ஜாலியாக வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து இங்கே சைடில் இருக்க வீட்டில் இருக்கவங்க வந்து போயிட்டு வர்றதுக்காக ட்ராவல் பண்ணுறதுக்காக வச்சுருக்க போட். You want to come to the third? You want to go to the third? Yeah. It's very fun to me because wait. I know it's fine. I want So I can't do it recording. I'm on this side. அதான் சொன்னான் கை வைக்காதீங்கன்ட்டு. பார்த்துக்கணும் பின்னாடி. What period in art history did your He was obsessive about styles, really. He did photography and art history. And it's really about like understanding, let's say, brush strokes, which could be from anything. It's more of a general idea with it. But it's quite funny, when I was a kid, all my friends would go to like Butlins or Thorpe Park, and that would take me to like, it was hard when I was like 14, all we do was on the bumper car, roller coaster, and it was like, nope, we're going to Venice to look at some more churches, Roman. Thanks, Dad. Like, so attentively, it's ridiculous. What do you do, my friend, may I ask? I work in a photography archive. Oh, cool. Yeah. But yeah, that's why it piqued my interest. Oh, that's interesting, because Matt's also a photographer and he works for Vogue. If you ever get bored, you can look at his stuff. Vogue is Fusky, it's really cool. If you ever get bored, I promote this stuff all the time, because that's what I'm like, because I love it. Yeah, it's... People forget about how much you can learn about the world from art history. It's not like... Nothing's so, like, pigeonholed anymore, like... Everything's so open to let us shown all around the world. Very famous service, never in Oxford because they suck. Find it, regretted it, and he said it looked like a pig on its back. It's kind of quite see for him, to be fair. Watch out posh Cambridge is, the grass in front of it, there's a path around the edge, but the middle of the grass you can't walk on, unless you're a professor. I want to say one of my dad's art ideas. He said to me once, we went to the Louvre, and then he was like, this whole floor is boring, look at it if you like, but I would disregard it. I was like, you can't do that. He's like, yes I can, it's my opinion. And it was just like, அவங்க சொன்னாங்க இல்லையா 8 காலேஜஸ் இருக்கும் அப்படின்றது. ஸோ அதெல்லாம் தான் நான் வரும்போது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ். காலேஜ் நேம் தான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தாங்க. 31 காலேஜ் சேர்ந்தது தான் ஒரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது எனக்கு வந்து இப்போ தான் தெரியுது. அந்த சைடில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொன்றுமே காலேஜஸ். வேர்ல்டுலேயே 3rd ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி தான். வேர்ல்டுலேயே 3rd ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ பழைய யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு. யூகே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்ச்சர் வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு கண்ட்ரி. கம்பேரிட்டிவ் வந்து அது இங்கிலீஷ் கண்ட்ரி. யூகே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வந்து நிறைய கல்ச்சர்ஸ் வேல்யூ இருக்கும் இல்லையா. நம்ம நிறைய கல்ச்சர்ஸ் திங்ஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி இவங்களும் வந்து
நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. மேபி நம்ம வந்து இதை பற்றின தெரியாமல் இருக்கிறதால நம்ம வந்து ஓகே இவங்களுக்குலாம் பெருசாக அந்த எதுவும் கிடையாது, இவங்க வந்து அந்த கலாச்சாரம்லாம் அந்த அளவுக்கு பெருசாக இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலி அப்படி இல்லை, இவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு கலாச்சாரம் இருக்குது. அவங்க அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு டைம் வரும்போது அது அழகாக அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ அது எல்லாமே இங்கே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் தெரியுது இவ்வளோ விஷயம் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த சைடில் இருக்க யூனிவர்சிட்டியோட விண்டோலாம் உடஞ்சி போயிருக்கு. அந்த அளவுக்கு பழைய யூனிவர்சிட்டியா? As you've seen already, I'm sure. விண்டோஸ்லாம் உடச்சி வச்சிருக்காங்க. நம்ம பையனாங்களாம் இருப்பாங்க. A lot of couples arguing about it. Like, Tom, you could do it, Gary. Just push it with a stick. It's just not like that at all. இன்னும் பழைய பில்டிங். I've done this on and off 15 years. I've left 11 times. And I always come back. I've moved to London 3 times working in an office, and about a month into an office I just go, no, that's not for me, I quit, and I move back to Cambridge again. I go, what should I do? Punting. Drinking, drinkies. What a pusher you got back there, I'll tell you. Stop it. The only thing he's fishing is the V8 engine on his back. பயந்துக்கிட்டு ஓடுற அளவுக்கு பாப்கார்ன் போடுறீங்களே, இப்படி ஓடியாருது. And they call this one very simple, so bolts, and the students took it apart to see how it worked, and they couldn't put it back together. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் மேத்தமெட்டிக்ஸ் பிரிட்ஜ். இதுக்கு பிஹைண்ட் வந்து ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. இந்த ஹோல் வுட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரீல ஒரே ஒரு மரத்துல இருந்து செஞ்சது, அதனால வந்து மேத்தமெட்டிக்ஸ் பிரிட்ஜ் சொல்றாங்க அப்படின்ட்டு. பட் அது எந்த அளவுக்கு ட்ரூன்னு தெரியல அப்படின்ட்டு பண்டனும் சொல்லிட்டாரு. பட் இந்த பிரிட்ஜுக்கு நேம் வந்து மேத்தமெட்டிக்ஸ். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிரிட்ஜ் வந்து இந்த பிரிட்ஜ் தான். யாரும் திருப்பி காட்ட மாட்டேங்கிறாங்களே. சரி காட்டு த்ரூ, நீயும் காட்டு, நீ காட்டுவாங்கடா. ஏய் காட்டுறாங்களா? காட்டுவாங்க. இப்போ நம்ம ஒன் வே முடிஞ்சு அப்படியே யூட்டன் எடுத்து திரும்ப வந்த இடத்துக்கே போறோம். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நீங்க யூகேல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா டே ட்ரிப்க்கு இது ஒரு நல்ல பிளேஸ். அதுவும் சம்மர் டைம்ல கண்டிப்பா வரலாம். நாங்க கிளம்பும் போது வெதர் வந்து பாத்தீங்கன்னா 1 o'clock 3 o'clock மழை இருக்கும். அந்த இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 o'clock 9 o'clock வரைக்கும் மழை இருக்கும் அப்படிலாம் போட்டுச்சு. எதுக்கும் அஞ்சானெல்லாம் கிளம்பி வந்தோம், கொடையோட வந்தோம். மழை வந்தாலும் கொடையில உட்காந்துட்டு பண்ணிட்டு போகண்டா அப்படின்ட்டு அந்த விடாமுயற்சினால இந்த வானவே எங்களுக்காக வழிவிட்டு நாங்க நல்லா சம்மர்ல ஜாலியா பண்டிங் போயிட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பா அது ஒரு நல்ல பிளேஸ். வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வந்துருங்க. நிறைய ஆப்ஷன் இருக்கு. பண்டிங் போக முடியலன்னா என்ன, பக்கத்துல குட்டி குட்டியா நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும். அதுக்குள்ள போய் நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வந்து எனக்கு வந்து இந்த டே வந்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இந்த பண்டிங்கும் டே முடியல, இந்த பண்டிங் வந்து எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. மழை வரும்னு பயந்துக்கிட்டே வந்தோம், ஆனா மழை எதுவும் வரல. எங்களுக்கு வந்து டே வந்து ஒரு ஹாப்பி டேவாக தான் இருக்க போகுதுன்றது எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நீங்கள் யூகேல பர்மிங்ஹாமில் இருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து 1.5 hour தான். சங்கினி இறங்கிடுங்க. மழையே வந்தாலும் நமக்கு இங்கே நிறைய இடம் இருக்குது, போய் நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய வந்து ஒரு ஏன்ஷியன்ட் பிளேஸஸ், ஹிஸ்டாரிக்கல் ஷாப்ஸ்லாம் நிறையா இருக்குது, நம்ம அதுக்குள்ளேயே போய் பார்க்கலாம். ஸோ அண்ட் பட்ஜெட் வைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். வரும்போது நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து ரேப் பண்ணிட்டு வந்துட்டோம். ஒரு லஞ்ச் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரேப் மாதிரி கொண்டு வந்துட்டேன் வீட்டில் இருந்து. ஸோ பெருசாக நம்ம வெளியே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இது ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ரேப், ஒரு ட்ரிங்க் இருந்துச்சுன்னா இங்கே வந்தோம் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். பெருசாக வந்து ரொம்ப அதிகமாக ப்ரைஸ் இருக்கும் அப்படிலாம் நம்ம பயப்பட வேணாம். பிகாஸ் நம்ம நிறைய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன விஷயம் வந்து நம்ம நிறைய இடத்துக்கு வந்து பார்ப்போம், பட் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போகாமல் விட்டுருவோம் அப்படின்ட்டு தான். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இதை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அது வந்து நிஜமாவே வந்து ஒரு நல்ல விஷயம். அதுக்காக தான் நான் முக்கியமாக சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸை வந்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து சரி இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய டைம் நம்ம வந்து வெளியே வர மாட்டேங்கிறோம். ஆனால் ஆக்சுவலி வந்து இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஷியூராக நீங்கள் கிளம்பி வரலாம். அதுவும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக வந்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு வந்துட்டு ஈஸியாக வந்து சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக போகலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் இருக்கீங்க, யூகேல எங்கே இருந்தாலுமே அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு வந்து டைரக்ட் ட்ரெயின் இருக்குது. ஸோ நமக்கு பெருசாக ட்ராவலுக்கு வந்து எந்த வெஹிக்கிள்ஸும் தேவை கிடையாது. ஏன்னா வந்து இந்த சிட்டியே வந்து பார்த்திங்கன்னா
கொஞ்சம் ஈஸி டு ஆக்சஸ், எல்லாம் வாக்கபிள் தான். இங்கே எல்லாமே வாக்கபிளில் தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே நமக்கு எல்லா ஷாப்ஸுமே எல்லாமே எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இருக்குன்றதுனால பெருசாக நீங்கள் வெஹிக்கிள் கொண்டு வரணும், அங்கே எப்படி ட்ராவல் பண்ணணுன்றது ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துக்கும் நம்ம வாக் பண்ணியே போய்க்கலாம். அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணிட்டு வரதுக்கு மட்டும் பார்த்துட்டா போதும். ஸ்பெஷல் நாங்கள் இன்றைக்கி சாட்டர்டே வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால 5 o'clock வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் வந்து கார் பார்க்கிங்க்கு பே பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் 5 o'clock வந்து எல்லாமே பார்க்கிங்கும் வந்து ஃப்ரீயாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவினிங் நீங்கள் இந்த மாதிரி ஹாலிடேஸில் வந்து பிளான் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெனிஸில் இருக்கிற பிரிட்ஜ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பட்டர் சொன்னார். ஸோ அவர் என்ன எப்படி தெரியுமா சொன்னார், ஃபர்ஸ்ட் ஒன் இன் வெனிஸ், பெஸ்ட் ஒன் இன் கேம்பிரிட்ஜ் அப்படின்னாரு. அங்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எங்கேயும் கட்டியிருக்காங்க அப்படின்னாரு. நல்லா கட்டியிருக்காங்கல்ல, நல்லா இருக்குது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த போட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பொண்ணுங்க மட்டும் இருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து அவங்க அந்த போட்டே ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ போட்டை ஹையர் பண்ணி இவங்க 2 பேர் மட்டும் வந்து போட்டிங் பண்ணிட்டு வந்திருக்காங்க, பண்டிங் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களால் பண்ண முடியும். உங்களுக்கு அவ்வளோ ஸ்டாமினா இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இப்படி ஒரு போட்டை ஹையர் பண்ணிட்டு வரலாம். கம்பேரிட்டிவ் நம்ம இப்போ வந்துட்டு இருக்கோம் இல்லையா, கம்பேரிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா அது நமக்கு சீப்பர், காஸ்ட்லேயும் வந்து காஸ்ட்டும் வந்து நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் ப்ளஸ் அது வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்மலாம் 2 தள்ளுனாலே பேனை படுத்துருவோம். ஆனால் நம்ம அந்த ஆப்ஷனை விட்டு இந்த ஆப்ஷனுக்கு தாவிட்டோம். இங்கே நிறைய பிரிட்ஜ் நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு இருட்டு, அப்போ ஒரு வெளிச்சம்.